இறைவன் நண்பருக்கு நண்பராக, குருவிற்கு குருவாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பிரபஞ்சத்தோட ஆரம்ப புள்ளி பிரபஞ்சம் சொல்ல போன அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு அளவில்லாத சக்தி உண்டு. இந்த அளவுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்படி அளவில்லாத சக்தி உடையவன் உனது பக்திக்கு இறங்கி அருள் செய்கின்றான் அப்படிங்கும் போது எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு உண்மையா இருந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அது பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாக பார்ப்பது, ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது, அவரையே நினைத்து உருகுவது, இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இல்லாமல் அவரை காண முடியாது, அவரை உணர முடியாது, அவரை சரணடைய முடியாது, எதுவுமே அந்த இடத்தில் முடியாததாக போய்விடுகிறது. அப்ப அவரை பற்றின எண்ணம் நமது மனதிற்குள் இருக்கிறது, அது அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படிங்கிறதெல்லாம் அவர் போட்ட அந்த பிக்ஷை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெட்ட வெளியா நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனின் ஆற்றல் நமது பக்திக்கு இறங்கி நமக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கும் போது, நம்ம ஆட்கொள்கின்றார் அப்படிங்கும் போது நம்ம எவ்வளோ பெரும் தவம் செய்தவர்களாக இருப்போம் அல்லவா? அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, உண்மை சத்தியத்தின் வழியில் இறைவனை வழிபடும் பொழுது, அவரை நினைத்து மனதார போற்றும் பொழுது, கண்டிப்பா இறைவனுடைய அந்த பேராற்றலானது நமக்கு உறுதுணையாக என்றுமே இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். எதையும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அப்படி பார்க்குற பார்வையிலேயே புரிஞ்சுப்பார். என்ன வெறுமையோடு அனுப்புறியே அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பாசத்தோடு ஓடி கட்டி பிடிச்சிப்பார். அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க உணர்ந்திருப்பீங்க. உணராதவர்களுக்கும் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும். ஓம் நம சிவாய.